நான் கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ் முன்னாடியே வந்து சார்கிட்ட நான் பேசினேன். இப்போ நான் சென்னையில் இருக்கேன் வந்து. பட் நான் அப்போ அந்த டைமில் வந்து மதுரை பக்கம் ராஜபாளையத்தில் இருந்தேன் வந்து. அப்போது ஃபோன் பண்ணி பேசியிருந்தேன், இந்த மாதிரி உங்கள்கிட்ட பார்க்கணும் பேசணும் அப்படின்னு சொல்லி. சார் அப்போ வந்து ஒரு புக்கு ரிலீஸ் பண்ணுறதுனால அந்த பிஸியில் இருக்கேன் வந்து, ஒரு 10 டேஸ் கழிச்சு கூப்பிடுங்க நம்ம பேசலாம் அப்படின்னாங்க. அப்புறம் நானும் அப்படியே விட்டு போச்சு. என்னோடய பிஸ்னஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட் பண்ணுறேன். பட் இப்போது கிட்டத்தட்ட 4 to 5 இயர்ஸ் ஆகிடுச்சு. பட் அப்போமே பார்த்துருந்தா என்னோடய லைஃபே கூட வேறு மாதிரி மாறி இருந்திருக்கும். ஏன்னா ஒரு 20 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன். டெக்னிக்கல் அனாலிசிஸ் கூட வந்து பட் எல்லாம் தெரியும். ஆனால் எதுவுமே என்னால் அப்ளிகேபிள் பண்ண முடியல. எத்தனையோ ஜாதகர் என்னென்னமோ விஷயம் நான் பார்க்காத விஷயமே கிடையாது. நேமியாலஜியிலேருந்து எல்லா விஷயத்தையும் பார்த்து என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன். பட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. வர்ற மாதிரி வரும், திரும்ப போகும், போகும், சின்ன சின்ன லாஸ் வரும், பெரிய லாஸ் வரும், அப்புறம் மறுபடியும் ரெக்கவர் பண்ணும். இப்படியே டேலி பண்ணி போயிட்டே இருக்க மாதிரி இருந்தது. ஒரு டைமில் ஹியூஜ் லாஸும் வந்து, ஹியூஜ் லாஸ் மீன்ஸ் என்ன இன்னொருத்தர் நம்பி விட்டதுனால வந்து. ஸோ எல்லாத்தையும் அப்படி இப்படின்னு டேலி பண்ணி எல்லாம் ஒரு மாதிரி முடிச்சு கரெக்டாக இங்கே வந்து உட்காந்து 3 இயர்ஸ் ஆகுது. பட் நம்ம இந்த 2 நாள் கோர்ஸில் வந்து உட்காந்ததுக்கப்புறம் தான் தெரியுது கரெக்டாக எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடிஞ்சிருக்கு, நம்ம மறுபடியும் எங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிறது கிளியரான ஒரு பிக்சர் வந்துருக்கு வந்து. பட் இனிமேல் தான் லைஃப்பில் அடுத்து ஸ்டார்ட் பண்ணணும். உண்மையிலே வந்து இந்த கரெக்டான நேரத்தில் இந்த கோர்ஸில் வந்து உட்காந்துருக்கேன் வந்து. பட் இந்த டைமில் இருந்து லைஃப்பில் வந்து ஒரு நல்ல நிலைமையில் உட்காருவேன் அப்படிங்கிறது ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. இந்த அற்புதமான உண்மையிலே வந்து இந்த ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப நானும் சில டைம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். கோச்சாரம்பாங்க, அதும்பாங்க, இதும்பாங்க, என்ன அப்படி. பட் இந்த ஏஎல்பியில் கொஞ்சம் நம்ம வந்து ஈஸியாக எடுக்க முடியும் அப்படிங்கிற எனக்கு கான்ஃபிடென்ட். இப்போ இங்கே வந்து கூட 2 நாளில் கூட கொஞ்சம் ஒரு மாதிரி வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருக்குது. இது என்ன, அது ஒரு சின்ன ஒரு நாட்டு புரியாமல் கூட அது மொத்தமே ஒரு கான்செப்டே கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்தது. பட் இப்போ கொஞ்சம் கிளியர் ஆகிடுச்சு வந்து. பட் இன்னும் லைஃப்பில் கொஞ்சம் நல்ல லெவலுக்கு வருவேன் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ. அப்புறம் உண்மையிலே சொல்லணும்னா இந்த டீம் என்டையர் டீமே வந்து அவ்வளோ டெடிகேஷன். எல்லா டீச்சர்ஸும் அவங்க எடுக்கக்கூடிய வே ஆஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், அவங்களுடைய ஹோஸ்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே அவங்களுடைய ரிசப்ஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சார்.